சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் உலகமெங்கும். Hola! Your dream vacation to Dubai starts from ₹29,999 only with GT Holidays, South India's #1 travel brand. ஃபயர் சாங்னு ஒன்று வச்சுட்டாரு. ஆனால் அந்த பாடலை விட இந்த டைமில் அவருக்கு வேற ஏதாவது ஒரு ஸ்டைலிஷான ஒரு விஷயத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்குமோன்னு தோணும். சூர்யாலாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒவ்வொரு படத்துக்கு படம் தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டே இருக்காரு. அடையாளப்படுத்திக்கிட்டே இருந்தாலும் அவர் மீதான இப்போ விமர்சனங்கள் ஏன் அதிகமாக வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா சில படங்கள்லாம் வேணான்னு ஒதுங்கி போகிறதுக்கு என்ன காரணம்னு தெரியும். சுதா கோங்கராஜ் எப்படியாவது சூர்யாவுக்கு முன்னாடி அந்த படத்தை எடுத்தே தீர்வேன் அப்படின்னு அவர் போய் பிரபல நடிகர்கிட்ட போய் பேசி ஓகே பண்ணிட்டாங்க. நிறைய ஊடகத்தில் விலை போயிட்டாங்க. பிரபலமா நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பலரும் முகம் காட்டி பேசக்கூடியவர்களும் அப்படிப்பட்டவர்கள் மூலமாக பல விஷயங்கள் பொய்யா பரப்பப்படுது. நல்ல நடிகர், நல்ல இயக்குனர், நல்ல தயாரிப்பாளர். ஆனா ஒரு தனக்கு மீறி ஒரு நடிகர் போறாருன்னா அவர் ஈஸியா எப்படி காலை பிடிச்சி இழுக்க முடியுமோ அதை அழகா செய்வார். சுயம்புவா வளர்ந்ததுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி சுயம்புவா வளர்ந்துட்டு இருக்கு. பட் சுயம்புவா வளர்ற ஆளதான் அடிக்கிறதுக்கு பல முனைகள்ல இருந்து தாக்குது. இன்னைக்கு வரைக்கும் அடிக்கிறாங்க. அவருடைய அமரன் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருந்தது. ஒரு குழந்தையோட ஒரு போட்டோ போடுறாரு, என்னுடைய குழந்தைக்கு இதுதான் பேர் அப்படின்னு சொல்லி ஒரு போட்டோ போடுறாரு. போட்ட உடனே கீழே வந்து உடனே இமீடியட்டா அந்த போட்டோவை போட்டு பல பேர் பேசுறாங்க. குடும்பத்தோட சந்தோஷமா இருக்காராம். ஏன்டா உங்களுக்கு ஏன்டா வைத்திருச்சல்? முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் குறிஞ்செய்தி வாயிலாக தெரிஞ்சுக்கல ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. ஆதன் சினிமா எல்லா நேரம் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. நீங்க நம்ம கூட கொடாங்க நினைஞ்சிருக்காங்க, நிறைய விஷயங்கள் பேச போறோம். அண்ணே வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. சிறப்பு. நேற்று சூர்யா அவர்களின் பிறந்த நாள் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டுச்சு. ஃபயர் சாங் அப்படின்னு கங்குவால் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஏறக்குறைய இப்போ எல்லாரோட மைண்ட் செட்டும் எப்படி ஆயிடுச்சுன்னா, இந்த பாடல் நல்லா இருக்கு நல்லா இல்லை ஒரு புறம், இந்த எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலையோ ஒரு நடிகரையோ டார்கெட் பண்ணிட்டாங்கன்னா எந்த அளவுக்கு வேணா ஒரு மீமோ ட்ரோலோ பண்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்களோ அப்படின்றதான் இந்த சமூக வலைத்தளம்லாம் பார்க்க முடியுது. சூர்யா அவர்களின் அந்த பாடல் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு மீறி அது மேல அந்த விமர்சனத்தை நீங்க எப்படி பார்க்க? இது ஆக்சுவலா இன்னைக்கு இது என்ன மாசம்? இது ஆடி மாசம். இந்த மாசத்துல வந்து பல விஷயங்கள் நடக்கும். சரி, பெரும்பாலும் பல, அதுவும் வந்து இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிரதானமான பல கோயில்களில் பிரமாதமாக ஒரு விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கோம். ஃபயர் சாங்னு ஒன்று வச்சுட்டாரு. ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ஒரு மெட்டீரியல் கிடைச்சா போதும். யாரோ ஒருத்தர் ஒரு மீமை உள்ளே தூக்கி போட்டால் அது ஒரு வைரலாக மாறிக்கிட்டே இருக்குது. சோஷியல் மீடியாவுடைய தாக்கம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. சரி, அந்த அடிப்படையில் வந்து இது வந்து அவங்களே நினச்சிருக்க மாட்டாங்க. இதை ட்ரோல் பண்ணணும்னு நினச்சி ஆரம்பித்தாங்கல்ல, அவங்களுக்கே இந்த மாதிரி மாறிடும்னு நினச்சிருக்க மாட்டாங்க. அது இப்போ டோட்டலாக கம்ப்ளீட்டாக மாறி ஒரு பெரிய கேலி பொருளாக மாறிடுச்சு. அது உண்மையிலே வருந்தத்தக்க விஷயம்தான். அது ஏன் அப்படி மாறிச்சுன்னு தெரியல. அதுக்கு பெரிய உழைப்பு போட்டிருக்காங்க, மிகப்பெரிய பொருட்செலவு, ஒரு பெரிய பிரம்மாண்ட எதிர்பார்ப்பு இருக்குது அந்த படத்துக்கு. ஆனால் அது இவ்வளோ சாதாரணமாக எள்ளி நகையாடுற மாதிரி சும்மா அப்படியே ஒரு மாதிரி லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறது ரொம்ப வருத்தமாக இருந்தது எனக்கெல்லாம். ஓகே, பார்க்கும்போது பாடலை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் தப்பாலாம் இல்லை. ஆனால் அந்த பாடலை விட இந்த டைமில் அவருக்கு வேற ஏதாவது ஒரு ஸ்டைலிஷான ஒரு விஷயத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்குமோன்னு தோணுச்சு. சூர்யாவோட மனநிலை என்னவா இருந்திருக்கும், அந்த டீமோட மனநிலை என்னவா இருந்திருக்கும்? ஏன்னா ஒரு ஃபயர் சாங் இவ்வளோ நாளா அவங்களோட ரசிகர்கள் எல்லாம் ரொம்ப பசியில இருந்திருப்பாங்க. ஒரு ஃபயர் சாங் விட்டு எல்லாரையும் எங்கேஜிங்காக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடலை விட்டா அந்த ரசிகர்கள் ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட யாருன்னா இவ்வளவு தூரம் வச்சு செய்யறது அப்படின்ற ஒரு கேள்வி. அது என்னன்னா, சிலருடைய வளர்ச்சியை பிடிக்கல அப்படின்னாவே அதுக்கு ஒரு டீம் வேலை செய்வாங்க. ஓ, ஓகே. ஆமா, அது பொதுவாக நடக்கிறது, எல்லா இடங்கள்லையும் வழக்கமாக நடக்கிற விஷயம். யூஸ்வலாக இந்த மாதிரி தனியாக யாருடைய போட்டியாளரும் நான் இல்லைன்னு சொல்லி ஒரு கேட்டகரியில் வராங்கல்ல சில நடிகர்கள். உதாரணம் குறிப்பாக வந்து சிவகார்த்திகேயன், சூர்யா, கார்த்தி, இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து நீ யாரோட ஒப்பிட மாட்டீங்க. நீங்கள் இப்போ ஒப்பீடு இல்லாமல் போயிடுச்சு. இப்போ ரஜினி, கமல் அந்த மாதிரி ஒப்பீடுகள் இப்போ இல்லை வச்சிங்களேன். ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, தனியாக சோலோவாக இவங்க வந்து ஒரு தனி ட்ராக்ல ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அதை அடிக்கிறதுக்குன்னே ஒரு டீமை வச்சுருப்பாங்க, வார் ரூம் மாதிரின்னு வச்சுங்க. ஓகே, இவங்க வேலையே என்ன அப்படின்னா, அவங்கள பற்றி பாசிட்டிவ் வந்தாலும் சரி நெகட்டிவ் வந்தாலும் சரி என்ன வந்தாலும் அதில் ஏதாவது ஒரு விஷயத்தை ட்ரோல் மெட்டீரியலாக எடுத்து ஒரு பரபரப்பு கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்றத அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா. அது யாருன்னா ரைவல் ஆட்கள் தான். இப்போ சூர்யாவுடைய படம் வெற்றி பெற்றால் யாருக்கு பிரச்சனை, சூர்யா வளர்ந்தால் யாருக்கு பிரச்சனை அப்படின்னு ஒரு கேட்டகரி வருவாங்கல்ல. இப்போ என்னன்னா, இங்கே வந்து சகோதரத்துவமாக பழகிற அந்த போக்கு போயிடுச்சு சினிமா துறையில் இல்லை சுத்தமாக. அது மாதிரி சேர்ந்து நடிக்கிற நடிகர்களுடைய அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுவும் சுத்தமாக போயிடுச்சு. ஆமாம், ஒரு படம் வெற்றி பெற்றால் உடனே அந்த நடிகரை தேடி போகக்கூடிய தயாரிப்பாளர் தான் இப்போ இங்கே இருக்காங்க.
அதனால என்ன நடக்குதுன்னா, நாம அந்த இலக்கத்திலே நிக்கணும், இறங்கி வந்துடக்கூடாது. நம்ம தோத்த படம் கொடுத்தா கூட வெற்றியா இருக்கிற மாதிரியே காமிக்கணுன்றதுக்காகவே நிறைய செலவு பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த செலவுகள் என்ன வருது அப்படின்னா, சோசியல் மீடியால தன்னை ஒரு பெரிய ஜாம்பவான் மாதிரியே காட்டுறதுக்காக வேலை நடக்குது. இப்ப அப்படி இது எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு படமே நல்லா இல்லை, அது மக்களால் கொண்டாடப்படாத படம், ஏற்கவே முடியாத ஒரு கதை அப்படின்னா கூட இன்னைக்கு சோசியல் மீடியாவில் இருக்கிற சமூக வலைதளத்தில் குறிப்பிட்ட வலைதளவாசிகள் என்ன பண்றாங்கன்னா, இந்த படம் ஆகா ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க. மனசாட்சியை கழட்டி தூரம் வச்சுட்டு எதுவுமே இல்லாம இந்த படத்தை ஓஹோன்னு மார்க் போடுறதும் அவங்க புகழ்ந்து தள்ளுறதும் பார்த்தாலே தெரியுது இது முழுக்க முழுக்க பெய்டு பப்ளிசிட்டின்ட்டு. சரி, அந்த வகையில் இருக்கிறவங்க எந்த விதத்துல இந்த படம் வீணா போச்சுன்னு சொல்லுவாங்க, ஒரு படத்தை சொல்ல மாட்டாங்க. இப்ப சூர்யாலாம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒவ்வொரு படத்துக்கு படம் வித்தியாசம் கொடுத்துட்டே இருக்காரு. தான் ஏதோ ஒரு மாத்திக்கிட்டே இருக்காரு, தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டே இருக்காரு. அடையாளப்படுத்திக்கிட்டே இருந்தாலும் அவர் மீதான இப்ப விமர்சனங்கள் ஏன் அதிகமா வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, அவர் இப்போ அடுத்தடுத்த கட்டங்கள் சில படங்கள்லாம் வேணான்னு ஒதுங்கி போறதுக்கு என்ன காரணம்னு தெரியல. சுதா கோங்கரா படம் அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு பெரிய அறிவிப்பு வந்துச்சு, புறநானூறு, அதுக்கு மேல ஒரு பேர் இருக்குன்னாங்க. ஆனா அந்த படம் இப்போ கை மாறி போயிடுச்சு, வேற ஒரு இடத்துக்கு போயிடுச்சு. அவங்க இப்போ சுதா கோங்கரா எப்படியாவது சூர்யாவுக்கு முன்னாடி அந்த படத்தை எடுத்தே தீர்வேன் அப்படின்னு அவர் போய் பிரபல நடிகர்கிட்ட போய் பேசி ஓகே பண்ணிட்டாங்க. அந்த அறிவிப்பு சீக்கிரமா வந்தாலும் வந்துடும் போல இருக்கு. ஓகே, அந்த நடிகர் வேற யாரும் இல்ல, சிவகார்த்திகேயனும் சுதா கோங்கரா இணைய போறாங்க. அந்த கதை தான் இங்க வருது. இப்போ ஒரு நடிகருக்கு செய்யப்படுகிற கதை, அந்த நடிகரால் அது ஒண்ணு தாமதத்தினாலேயோ இல்ல தள்ளி போனாலேயோ இல்லை வேற ஏதோ ஒரு விதத்திலே வேற ஒரு நடிகருக்கு போகிறது இயல்பு. தமிழ் சினிமாவில் நிறைய நடக்கும். இப்போ கமலஹாசனுக்கு செய்யப்பட்ட கதை உருவாக்கப்பட்ட கதை ரஜினிக்கு போகுது, ரஜினிக்கு உருவாக்கப்பட்ட கதை கமலுக்கு வருது, விஜய்க்கு சொன்ன கதை அஜித் கிட்ட போகலாம், அஜித் கிட்ட சொன்ன விஜய் வரலாம். இது வழக்கமாக நடக்கிற விஷயம், இது ஒன்றும் பெரிய தப்பு இல்லை. சரி, அது அப்படி இருந்தா கூட ஆடியன்ஸ் எதிர்பார்க்குற நேரத்தில் நீங்க ஒரு விஷயத்த சரியா செய்யணும். இப்போ இந்த டைம்ல இந்த பாடல் அப்படின்றது நிச்சயமா இதை யாரும் எதிர்பார்க்கல. இது 10ஓட 11ஆன பாடலா மாறி போச்சு. ஒரு பெக்யூலியரிசம் இதுல இல்ல. இன்னைக்கு கோயில்கள்ல என்ன டான்ஸ் ஆடுவாங்களோ அதே மாதிரி தான் அங்க என்ன ஆடிட்டு இருப்பாங்களோ, தீமிதியில் ஆடுற மாதிரியே நீ ஒரு டான்ஸ் போட்டினா, ஒரு ஃபயர் சாங்னு வச்சுக்கினா அதையும் இதையும் கம்பேர் பண்ணி தான் போட செய்வாங்க. சரி, விமர்சனத்துக்குள்ளாக தான் செய்யும். அவர் எவ்வளோ இருக்கும் இல்லையா. இப்போ அதுல அவர் ஸ்டைலிஷா பல விஷயம் பண்ணியிருக்கலாம். ஒரு லுக் அதுவே பெருசா பேசப்பட்டிருக்கும். நிறைய மெனக்கெட்டு இருக்காங்க அப்படின்றது அது மாற்றமே இல்ல. அந்த விஷயங்கள் இல்ல, உண்மையிலே உழைச்சிருக்காங்க, பயங்கரமான பொருட்செலவு. இதுல ரொம்பவே சூர்யா தன்னை மாத்திக்கிட்டு பயங்கரமா மேக்கப் போட்டு என்னென்னமோ பண்ணியிருக்காருன்னு வச்சுங்களேன். அந்த உழைப்பை நம்ம குறையே சொல்லல. ஆனா சரியான நேரத்துல நீங்க அது உள்ள வரலன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகே, அதானே. இப்ப சூர்யா அவர்கள் விஜய் அவர்கள் 69 தாண்டி நான் இனிமேல் நடிக்க மாட்டேன்னு சொன்னாலும் அந்த இடத்துக்கு யாரு சூர்யாவா சிவகார்த்திகேயனா தனுஷான்னு ஒரு போட்டி நிலவனாலுமே கூட இப்போ இந்த விமர்சனமோ இல்ல இந்த மீம்ஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது அவரை அதே இடத்துல வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ, அந்த சமூக வலைத்தளம் பார்க்கும்பொழுது அப்படிதான் இருக்குது. அவரை டார்கெட் பண்றவங்க யாரா தானே இருப்பாங்க அப்படின்றத கேள்வி. அது யாருன்னு குறிப்பிட்டு இன்னாருன்னு நமக்கு என்ன அது ஆத்தன்டிகேட்டான இல்லை. ஆனால் என்ன நான் சொன்ன மாதிரி தான் அவருக்கு ஆப்போனண்டா வளர்ந்து கொண்டிருக்கிற நடிகர்கள் தான். இப்போ அவருக்கு ஆப்போனண்டா வளர்ந்து கொண்டிருக்கிற நடிகர்கள்ன்ற அதிகமா எல்லார்கிட்டையும் இந்த மாதிரி கெட்ட பேர் வாங்குற ஒரே நடிகர் தான் இருக்காரு. ஓகே, எல்லாருக்கும் தெரிஞ்ச நடிகர் தான். இப்போ நம்ம அது பேர் சொல்றதுனால எந்த யூஸும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இன்னார தவறுதலா பேசுறது ஒரு விஷயம் இருக்குல்ல. ஊடகத்தினர் கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல, நிறைய ஊடகத்தினர் விலை போயிட்டாங்க. பிரபலமா நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பலரும், முகம் காட்டி பேசக்கூடியவர்களும் இன்னைக்கு விலை போயிட்டாங்க. அப்படிப்பட்டவர்கள் மூலமாக பல விஷயங்கள் பொய்யா பரப்பப்படுது. அதெல்லாம் கையில் எடுக்கிறதுக்கு ஒரு நடிகர் ரொம்ப தெளிவா இருக்காரு. ஆனா நல்லா வளர்ந்துருக்காருன்னு வச்சுங்களேன். நல்ல நடிகர், நல்ல இயக்குனர், நல்ல தயாரிப்பாளர், பிரமாதமான நடிகர், அதுல எந்த மாற்று கருத்தே இல்லை. ஆனா ஒரு தனக்கு மீறி ஒரு நடிகர் போறாருன்னா அவர் ஈஸியா எப்படி காலை பிடிச்சி இருக்க முடியுமோ அதை அழகா செய்வார் அந்த நடிகர். ஓகே ஓகே, அவர் எங்கேயும் இருக்க மாட்டார். அவருக்காக பல பேர் வேலை செய்யறாங்க. எப்படி அரசியல்ல ஒரு வார் ரூம் வச்சுட்டு ஒருத்தர் வேலை செய்யறாரோ அது மாதிரி அவங்களுக்கு ஒரு பல வார் ரூம்கள் இருக்கு. நடிகர்கள் அதையும் வச்சு மெயின்டைன் பண்றாங்க. அதற்கு பெரிய பொருட்செலவு பண்றாங்க. இது ஒரு வேலையாவே செய்யறாங்க. அவனை என்னன்னா கேவலத்தினுடைய உச்சம். நீங்க கலவையான படங்கள் வரும்போது தான் நீங்க ஒரு படம் நடிக்கணும், இன்னொருத்தர் ஒரு படம் நடிக்கணும், மக்களுக்கு புது புது ட்ரீட்மெண்ட்ல படங்கள் கொடுக்க ஆரம்பிச்சாதான் தொழில் வளர்ச்சி அடையும். ஆடியன்ஸுடைய பார்வையும் மாறுபடும். எல்லாத்துலயும் நானே நிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா
அப்போ வந்து வித்தியாசமான விஷயங்கள் வராது, புதிய பரிணாமங்களை நம்ம பார்க்க முடியாது, புதிய படைப்புகள் கிடைக்காது. இப்போ தமிழ் சினிமாவில் கோலோச்சணும் அப்படின்னு நினைக்கிற நடிகர்கள் சூப்பர் ஸ்டாருக்கு பிறகு நான் தான் அந்த இடத்துக்கு வருவேன்னு சொல்லி பல பேர் முயற்சி எடுத்தாங்க. நான் எப்பவுமே சொல்றது, ஒருத்தர் கொடுக்கப்பட்ட அடைமொழி, அந்த பட்டம், அந்த ஒரு பேர், அந்த புகழ் அவருக்கு தான் சொந்தம் கடைசி வரைக்கும், அது மாறாது. அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு பேர் இருக்கு. ஓகே, இங்க வந்து என்னன்னா அந்த இடத்த நான் வந்துட்டேன், அவருடைய இடத்த நான் அடைஞ்சிட்டேன்னு சொல்றதுல ஒரு சின்ன சந்தோஷத்தை அவங்க அடைஞ்சிக்கிறாங்க. அது என்ன மாதிரியான மனநிலைன்னு நமக்கு தெரியல. இப்போ நீங்க உதாரணத்துக்கு இப்போ விஜய் அவர்கள் வந்து அரசியல் களத்துக்குள்ள போறாருன்னா அவருடைய இடம் வெற்றிடம் ஆயிரும், அப்படித்தானே எல்லாரும் சொல்றாங்க. இப்போ விஜய் இடத்துக்கு யார் வருவா அப்படின்னு அடுத்த கேள்வி வருது. யூஸ்வலா எல்லா இடங்கள்லையும் எங்க போய் உட்கார்ந்து பேச போனாலும் இந்த கேள்வி கேட்கறாங்க, நம்மளே நிறைய வாட்டி கேட்கறாங்க இல்லையா? ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆடியன்ஸ் தான் உங்களை ஒரு இடத்துல உட்கார வைக்கிறதுலாம். சரி, விஜயினுடைய இடத்த இவர் நிரப்பிட்டாருன்னு யாராலையும் சொல்ல முடியாது. விஜய் இடம் விஜய்க்கு தான், அவர் நடிக்கவே இல்லைனாலும் அவருக்கான இடம் அவருக்கான இடம் தான். ஆனால் அவரை விட அதிகமான ஒரு செல்வாக்கை, மக்கள் செல்வாக்கை பெற்று அதிகப்படியான சம்பளத்தை வாங்கி மேலே போகக்கூடிய நடிகர்களும் வரத்தான் போறாங்க, இருக்கதான் செய்யறாங்க. இன்னார் வந்துருவாரு அப்படி. இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் தான் சூப்பர் ஸ்டார், கிட்டத்தட்ட 75லேருந்து இப்போ வரைக்கும் அவர் தான் தமிழ் சினிமாவை சூப்பர் ஸ்டாராக ஆண்டுகிட்டு இருக்காரு. சரி, ஆனால் அவருடைய படங்கள் இப்போ குறைஞ்சிருச்சு, வருஷத்துக்கு ஒரு படம், அந்த மாதிரி ரொம்ப செலக்டிவாக படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. ஆனாலும் அவர் சூப்பர் ஸ்டாராக தான் இருக்கார் இல்லையா? படங்கள் தோத்து போனாலும், லால் சலாம் ஓடாம போச்சு, நிறைய படங்கள் போகல அப்படின்னா கூட அவருக்கு அந்த பேரை யாரும், அவருக்கான செல்வாக்கை மறுக்க முடியல. அவர் அப்படிதான் இருக்காரு இல்லையா? அதே நிலை தான் அவருக்கு. எப்படி ஒரு செல்வாக்கை வந்து மறுக்க முடியாத அளவுக்கு ரஜினிகாந்த் இருக்காரோ, விஜயும் அதே மாதிரி தான். விஜய் வந்து தளபதி விஜய் அப்படின்னா அது விஜய் மட்டும்தான், அதுல எந்த மாற்று கருத்தே இல்லை. அவருக்குன்னு ஒரு ஃபேன் ஃபாலோயர்ஸ். அவர் படம் பீஸ்ட் ஓடவே இல்லைனாலும் கலெக்ஷன் எடுத்துருச்சுன்னு தியேட்டர்காரங்க சொல்லுவாங்க. அவர் படம் இது சரியா போகிறனாலும், கலவையான விமர்சனம் வந்தாலும் நம்ம அந்த லியோ வந்து ஓடிச்சு வெற்றி பெற்றுச்சுன்னு சொல்லுவாங்க. இது இயல்பு, இதை மறுக்க முடியாது. அது மாதிரி தான் ஒரு நடிகரும். ஓகே, இங்க வந்து யார் போட்டியாளரா முன்னாடி வந்துட்டு ரேஸ் மாதிரி தான் இது ஓடிக்கிட்டே இருக்கணும். ஒரு இடத்துல நின்ட்டாங்கன்னா அவங்களுக்கான இடம் ஓகே, அவ வச்சுட்டு அடுத்து யார் 4 பேர் ஓடுறாங்கன்னா அவங்க பின்னாடி ஆடியன்ஸ் ஓடிட்டு இருப்பாங்க. இப்ப லைம் லைட்ல ஓடிட்டு இருக்கிறது யாரு? ஒரு பக்கம் அஜித் ஓடுவாரு, ஒரு பக்கம் சூர்யா ஓடணும், ஒரு பக்கம் சிவகார்த்திகேயன் ஓடணும், தனுஷ் ஓடணும், சிம்பு ஓடணும், கார்த்தி ஓடணும், இன்னும் புதிய புதிய கவின்ல இருந்து வந்துகிட்டே இருக்காங்க. இன்னைக்கு அறிமுகமா வந்து 2 படங்கள்ல ஜெயிச்ச உடனே கவின் பார்வை எல்லாரும் ஆடியன்ஸ் பார்க்கும், கவின் பக்கம் திரும்புது. அப்ப அவர் நாளைக்கு வந்து இன்னொரு 10 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா கவின் ஒரு பெரிய போட்டியாளராக வந்து நிற்பாரு. யாருக்கு போட்டியாளர்னு தெரியாது. இதுதான் வளர்ச்சி. ஓகே, நீங்க இன்னார் தான் பண்றாரு, அன்னார் பண்றாருன்னு சொல்லி பிரயோஜனமே இல்லையே. இப்ப நீங்க என்னதான் பண்ணாலும், காசு கொடுத்து வார் ரூம் வச்சு நீங்க ஒருத்தரை காலி பண்ணாலும், இந்த மாதிரி ட்ரோல் பண்ணாலும், உங்களுக்கான படங்கள் வரும்போது இந்த படம் உருப்படியா இல்லைன்னா தூக்கி போட்டுருவாங்க. வார் ரூம் வச்சு கட்டி எழுப்பி படத்தை ஓட வச்சிட முடியாது. அன்னைக்கு ஒரு 10 நாளைக்கு ட்ரெண்டிங்ல இருக்கும் பேரு. எனக்கெல்லாம் தெரிஞ்சு படம் ரிலீஸ்க்கு முன்னாடி இந்த எக்ஸ் வலைத்தளத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையா இருக்கும் ட்ரெண்டிங்ல. அதுவும் ட்ரெண்டிங்ல நம்பர் 1 இடத்தை பிடிச்சிருக்கும் சில படங்கள்லாம். படம் ரிலீஸ் ஆயிடும், ரிலீஸ் ஆனி 2வது நாளே பார்த்தீங்கன்னா தியேட்டர்ல ஆளே இருக்க மாட்டான், டிக்கெட் வாங்க ஆள் இருக்காது. என்னடா நேற்று வரைக்கும் ட்ரெண்டிங்ல இருந்துச்சு, நம்ம தான் ட்ரெண்டிங்ல நம்பர் 1 சொல்லிட்டு இருந்தோமே அப்படின்னு தயாரிப்பாளர் மிரண்டு போயிட்டு அந்த ட்ரெண்டிங் பண்ணாங்க பாருங்க. ஏன்னா காசு கொடுத்தா பண்றாங்க. அதை அந்த நபர்களெல்லாம் கூப்பிட்டு, யோ என்னையா ட்ரெண்டிங்ல நம்பர் 1 காட்டினீங்க, கூட்டமே வர மாட்டேங்கிறா, டிக்கெட்டே வாங்க ஆள் இல்லையா அப்படின்னா, எங்க வேலை ட்ரெண்டிங் காட்டுறது தான். முடிஞ்சு மக்களை இழுக்கணும்னே நீ சரக்கு இருக்கணும் உள்ள கதையில. அதுதான் கலை யதார்த்தம். இதை புரிஞ்சுக்கிட்டா இயக்குநர்களுக்கும் படம் நிற்கும், நடிகர்களுக்கும் படம் நிற்கும். கார்த்திக் சுப்ராஜ் அவரோட படத்துல இப்போ சூர்யா அவர்கள் ரொம்ப பிஸியா இருக்காங்க. அதுலயும் இன்னும் ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த 1 அப்படின்ற ஒரு விஷயங்கள் பார்க்கும் பொழுது சூர்யாவோட கெட்டப்பா இருக்கட்டும், அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது, மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அது எந்த மாதிரி வரப்போகுது அப்படின்ற ஒரு விஷயமும் கேள்விக்குரிய. அது டைட்டில் கிடையாது. ஓகே, டைட்டில் இல்ல, அது டைட்டில் சீக்கிரமா டைட்டில் டீசர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறேன்றாங்க. எந்த மாதிரி வரப்போகுதுன்றது இல்ல, எனக்கு அந்த அதுல நல்லா இருக்காரு, ஸ்டைலிஷா இருக்காரு, எல்லாம் ஓகே. எனக்கு ஒரு விஷயத்த திரும்ப நான் சூர்யான்னு சொல்ல வரல, எல்லா நடிகர்கள்கிட்டுமே இந்த வன்முறையும் அந்த ஆயுத கலாச்சாரத்தையும் எப்போ ஒழிக்க போறீங்க நீங்க? இதை தாண்டி உங்களுக்கு நல்ல சினிமா சொல்றதுக்கு உங்களுக்கு படமே இல்லையா, ஒரு கதையே இல்லையா? யாரா இருந்துட்டு போட்டோம், அது கார்த்திக் சுப்ராஜா இருக்கட்டும், யார் வேணா இருந்துட்டு. இன்னைக்கு எடுக்கிற எல்லா படங்களுடைய விஷயங்களும் பார்த்தீங்கன்னா வெறும் அந்த வன்முறையை மட்டும் தான் கையில் அருவாள் வச்சிருக்காங்க. ரத்தம் சொட்ட சொட்டத்தை ஒருத்தர் உட்காந்துருக்காரு. இன்னும் 2 நாள்ல படம் ரிலீஸ் ஆக போகுது. நம்ம தனுஷ், ராயன், நம்ம ராயனை பத்தி நிறைய ஏற்கனவே ராயன்னு டைட்டிலே நம்ம தான் முதல்ல வந்து சொன்னோம் இல்லையா?
ஸோ ராயன் படத்தில் பார்த்தீங்கன்னா 1A இது வரைக்கும் அந்த அந்த நிறுவனம் பிரபலமான அந்த சன் பிக்சர்ஸ் எடுத்த எவ்வளோ படம் எடுத்திருக்காங்க, தயாரிச்சிருக்காங்க, பிரம்மாண்ட பொருட்செலவில் பண்ணியிருக்காங்க. ஆனால் குடும்பத்தோடு பார்க்குற மாதிரி தான் எடுத்திருக்காங்க. முதல் முறையாக A சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க. வன்முறையா அவ்வளோ கட்டவிழ்த்திருக்காரு அதில். அந்த டீசர்லேயே அவ்வளோ பார்த்துருக்கோம் நம்ம. இப்போ நீங்கள் இதுலேயும் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் அவருடைய பிறந்த நாளுக்கு வந்த பாடல் அவ்வளோ ட்ரோல் ஆச்சு. ஆனால் இந்த விஷயம் வந்து கொண்டாடப்பட்டுச்சு. ஆமாம், அது என்னன்னா அந்த ஸ்டைல். இதுதான் சொன்னேன், அந்த பாடலுக்கு பதில் கங்குவாலே வேற ஏதாவது ஒரு விஷயத்த அவங்க இது மாதிரி எவ்வளோ இருக்கும், ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து அவங்க விட்டுருந்தாங்கன்னா அது ஒரு வேற மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். என்ன காரணம்னு நமக்கு தெரியல. ஏன்னா ஆடியன்ஸ் மனநிலையை விட ட்ரோல் பண்றவங்களோட மனநிலை வந்து ட்ரோல் மெட்டீரியல் கிடைக்குமான்னு காத்துட்டே இருக்காங்க. ஒரு பாயிண்ட் வந்துச்சுன்னா போதும் அதை பத்த வச்சிடுறாங்க. ஓகே, ஸ்டைலிஷா இருக்காரு. இந்த படம் கேங் வார் சம்பந்தப்பட்ட படம் மாதிரி தான். அது உள்ள நுழையும் போதே பார்க்கும். ஏன்னா அவர் வந்து அங்க நடந்து வராரு, வாசல் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. வந்த உடனே ஒருத்தர் எடுத்து துப்பாக்கியை கையில கொடுக்குறான், குறி பார்த்து சுட பாக்குறாரு, சைட்ல திரும்பி பாக்குறாரு. இப்படியும் ஒரு விஷயத்த மட்டும் வச்சிருக்காங்க. ரோலெக்ஸோட தம்பி அந்த கதாபாத்திரத்தை வந்து நான் மறக்க மாட்டாங்க, யாருமே விடவும் மாட்டாங்க, மறக்க மாட்டாங்க. ஆனா என்னன்னா, நான் அந்த வன்முறையை தவிர்த்தால் எல்லா நடிகர்களுக்கும், ஏன்னா நிறைய விஷயம் வந்து காலத்தால் அழியாத படங்கள் இப்பவும் திருப்பி மறுபடியும் தியேட்டர்களுக்கு வருது. நம்ம வந்து 80களில் வந்த படம், 90ல் வந்த படம், 2000ல் வந்த படம்லாம் திரும்ப வருது. அந்த படங்கள்ல பெரும்பகுதி படங்கள் வந்து அப்போ கலெக்ஷனோடு இப்போ நல்லா இருக்கு. அதில் பெரிய வன்முறைகள்லாம் இருக்கிறது இல்லை. ஆனால் இப்போ எந்த படம் எடுத்தாலும் வன்முறை இருக்கணும், சண்டை இருக்கணும், ஒரு 10 பைக்கு பறக்கணும், 10 பஸ்ஸு பறக்கணுன்றாங்க. இதுக்கே ஒரு பெரிய பொருட்செலவு பண்ணுறாங்க. அப்படிலாம் இருந்தால் தான் படம் ஓடுன்றாங்க. எனக்கு மனநிலை புரியல எனக்கு. சரி, ஆனால் இந்த படத்தை மக்கள் அக்செப்ட் பண்ணிட்டாங்க, அந்த சூர்யாவோட லுக் அப்படின்றதான் நேற்று பிறந்த நாளில் அவர் கிடைச்ச மிகப்பெரிய ஒரு ட்ரீட்னு நினைக்கிறேன். பக்கம் வந்து பேலன்ஸ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ஒரு பக்கம் பாட்டு ட்ரோல் பயங்கரமா போச்சு, என்னடா அப்படின்னு யோசிக்கும் போது இது வந்து அவரை வந்து பேலன்ஸ் பண்ணிடுச்சு, நிறுத்திடுச்சு. சூர்யாவோட வேகம் இனி எப்படின்னா இருக்க போகுது? ஏன்னா இந்த பிறந்தநாள்ல இருந்து அவர் பார்த்திருப்பாரு, சிவகார்த்தின் ஒரு பக்கம் வேகமா போயிட்டு இருந்தாலுமே கூட இந்த பக்கம் அஜித் அவர்கள் விடாமுயற்சி முடிச்சாரு, அடுத்து குட் பேட் அக்லி. சூர்யாவோட இந்த வேகம் அப்படின்றது எப்படி இருக்க போகுது கங்குவா தொடர்ந்து? இல்ல அது எப்பவுமே சூர்யா வந்து வேகமாலாம் போராளே கிடையாது. இப்ப அந்த இடமும் காலி ஆயிடுச்சு. இந்த ரேஸில் நம்மளும் ஓடலினா நம்ம, எனக்கு தெரிஞ்சு சூர்யாட்ட பழகின வரைக்கும், சூர்யாவுடைய மனநிலையை பொறுத்த வரைக்கும் எதுக்காகவும் வேகமா ஓடுறாலே கிடையாது. போட்டியாவது போடுவாங்க இல்ல, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அவருக்கு என்ன பிடிக்குதோ அதான் பண்ணுவார். இப்ப நீங்க சுதா கோங்கரா வந்து ஒரு படத்தை கொடுத்து அந்த படத்துல மிகப்பெரிய பேர் அவர் கிடைச்சி, சூரரை போட்டுன்னு ஒரு பெரிய பேர் அவருக்கு கிடைச்சது. அந்த படம் ஒரு ரியல் இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம். அதே சுதா கோங்கரா அடுத்து ஒரு படம் கொண்டு வராங்க, அதுவும் ரியல் பேஸ்டு படம். நம்மளே அந்த படத்தை பத்தி நிறைய பேசியிருக்கோம். நம்ம புறநானூறு என்ன, ஹிந்தி எதிர்ப்பை விட இந்தி எதிர்ப்புக்காக முன்னாடி நடந்த மாணவர் போராட்டம் என்ன அப்படின்ற விஷயங்களை நம்ம வந்து வெளிப்படுத்திருக்கோம். அப்ப அதை கையில் எடுத்தா தமிழ்நாட்டினுடைய அந்த பழம்பெருமையான ஒரு விஷயத்தை உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்க்கிற விஷயத்துல ஒரு பெரிய பேக் போனா அந்த படம் இருக்கும், ஒரு பெரிய பேர் கிடைக்கும், ஒரு வித்தியாசமான ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லப்பட்ட நேரத்தில் நான் அந்த படத்துலேருந்து அவர் விலகி போகிற அதே நேரத்தில் இவர் போய் ஹிந்தியில் போய் அங்கே போய் வந்து நிறைய விஷயங்களுக்காக அவர் உள்ளே போகிறார். ஏன்னா இது சொன்னால் ஹிந்தி எதிர்ப்புன்னு ஒரு விஷயம் வரும். அப்போ அவர் வந்து பாலிவுட்டில் படம் பண்ணணுன்னு ஒரு பிளானில் போய் உட்காரும் போது, பேன் இண்டியா ஒரு பெரிய இடத்துக்கு உள்ள நுழையணும்னா சில விஷயங்களை நாம் இலைமறை காயாக போகணும், நாணல் மாதிரி வளைஞ்சி தான் போகணும், நான் நேரா ஸ்டிஃபா தான் நிப்பேன்னா உடைச்சிடுவாங்க. அந்த இடத்துல இருந்தா அவர் வந்து தன்னை மாத்திக்க பாக்குறாரு. அதன் அடிப்படையில் தான் புறநானூறு இப்ப பண்ண வேணாம், அப்புறம் பண்ணிக்கலாம், இல்ல நான் பண்ணல அப்படின்ற நிலைக்கு தள்ளுறாரு. இவ்வளவு நாள் அவங்க சூர்யான்னு ஒரு கேரக்டருக்காகவே நிறைய விஷயத்த பண்ணியிருப்பாங்க இல்லையா. திடீர்னு அந்த இயக்குனருக்கு அவர் பண்ணலன்னு சொன்னோன்னே அவங்க வந்து இம்மீடியட்டா நம்ம போயிடணும் அப்படின்னோடனே அந்த இடத்த இந்த கதையில நான் பண்றேன், வெயிட் பண்ணுங்க, எனக்கு இப்போ ஒரு 2 படம் இருக்குது கமிட்மெண்ட்டு, பெரிய படம், அதை முடிச்சுட்டு நாம் பண்ணுவோம், ஆனால் அதுக்காக நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே நீங்கள் வெயிட் பண்ணணும் அப்படின்னு, 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய நடிகர் சுதா கோங்கராட்ட பேசுகிறாரு. ஓகே, ஆனால் பண்ணலாம், இந்த படம் இந்த கதையை தயவுசெய்து எனக்காக வச்சிருங்க, நான் பண்ணுறேன் இந்த கதையை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ணும்போது, சுதா கோங்கரா உங்களுக்கோட நம்ம சேர்ந்து படம் பண்ணலாம், ஆனால் இந்த கதையை நான் தாமதப்படுத்த முடியாது, இந்த நடிகர் வேணான்ட்டார் இல்லையா, வேணான்னு சொன்னா நான் உடனடியாக இந்த கதையை நான் பண்ணித்தான் ஆகணும்னு சொல்லி தான் அடுத்த கட்டமா அவங்க போய் நின்ன இடம் வந்து எஸ்கே. ஓகே,
அந்த நான் பண்றேன்னு சொன்ன நடிகர் வந்து இப்ப சமீபத்தில் அடுத்து இன்னும் ஒரு வாரத்தில் ரிலீஸ் ஆகுது இல்லையா ஒரு படம், 2-3 நாள் ரிலீஸ் ஆக போற படம், அந்த நடிகர் தனுஷ் தான் அப்படின்னே அதான் அந்த நடிகர் தான். அவருக்கு ஏன் இந்த கதையின் மீது ஒரு ஆர்வம் அப்படின்னா இந்த கதையில நிறைய ஸ்டஃப் இருக்கு. இப்போ தனுஷை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருடைய முதல் படம் துள்ளுவதோ இளமையிலேருந்து அவருடைய வளர்ச்சின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், தானே செதுக்கிக்கிட்டு இருக்காரு. ஆமா, யாரும் பின்புலம் இருப்பாங்க, அவங்க அப்பாட இயக்குனர் அண்ணன் இயக்குனர் அப்படிலாம் இருந்தா கூட அவருடைய விஷயங்கள் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நிறைய லேர்ன் பண்ணி பர்சனல் நிறைய இருக்கும். பர்சனல் ஏகப்பட்ட பஞ்சாயத்து இருக்குன்னு வச்சுங்களேன், பர்சனலுக்குள்ள போனால் ரொம்ப மோசம், அதுக்குள்ளேயே நம்ம போக வேண்டாம், எனக்கு அதில் விருப்பமும் இல்லை. இந்த சினிமாவை பொறுத்த வரைக்கும் தன்னைத்தானே நிறைய மெனக்கெட்டு இன்னைக்கு ஒரு 50 படம் அப்படின்ற இடத்துக்கு வந்து நிற்கிறாரு. அந்த 50வது படத்தை தானே இயக்குறாரு. ஒரு பெரிய இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் இந்த வளர்ச்சி வேற எந்த நடிகனுக்கும் வரல. எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா ராயனுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடிலாம் தனுஷ் என்ன சொல்லுவாங்க, ஆரம்ப காலகட்டம்லாம் தனுஷோட பேர் வந்து என்னடா நாக்குப்பூச்சி மாதிரி இருக்கான், இவனெல்லாம் ஒரு நடிகர்னு எப்படி ஏற்றுக்க முடியும், இவனெல்லாம் எப்படி சினிமா ஒத்துக்கோன்னுலாம் சொன்னாங்க. சட்டையை கழட்டிட்டு அவர் வந்து அந்த படத்தில் நடிக்கும் போதெல்லாம் யாருமே நம்பலை. ஆனால் அப்படிப்பட்டவருடைய அந்த வளர்ச்சின்றது, அந்த மாற்றம் பரிணாம வளர்ச்சி பயங்கரமாக இருக்குது. எல்லாம் கரெக்டாக இருந்தால் கூட இந்த மாதிரி கதைகளை தேடி எடுக்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, இந்த கதைகள் மூலமாக மக்கள்கிட்ட போய் தனியாக நின்றுடலாம், ஒரு அடையாளம் கிடைச்சிடும். இப்போ சூர்யாவை நம்ம வந்து எப்படி அடையாளப்படுத்துறாங்க, சூரரை போற்று, ஜெய் பீம், இந்த ஒரு மாதிரி அடையாளம் கிடைக்குது இல்லை. ஆமா, ஒரு செலக்டிவான மூவி ஆடியன்ஸோட சேர்ந்து ஒரு சோசியல் காசு ஆமா இருக்கிற ஒரு படங்களுக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம் இருக்குன்னு அந்த பேர் தனக்கு வேணும். ஏன்னா பணம் கிடைச்சிருச்சு, புகழ் கிடைச்சிருச்சு, பேர் கிடைச்சிருச்சு. தக்க வைக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் இருந்தா போதும். இந்த படம் ஓடலன்னா கூட பரவாயில்ல. ஓகே. ஆனா இதுல யார் இருந்தா அந்த பேருக்காக தான் அவர் அதை முயற்சி எடுத்தார். ஆனால் இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இதை விட பெட்டராக நான் வேற ஒரு கதை நம்ம பண்ணுவோம், நீங்கள் உங்கள் கமிட்மெண்ட் முடிச்சுவாங்க, இதுக்கடையில் நான் இந்த படத்தை முடிச்சிடுறேன் அப்படின்ட்டு. இப்போ எஸ்கேவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவர் எந்த பின்புலமும் கிடையாது, தனியாக வந்துகிட்டு இருக்காரு. சுயம்புவா வளர்ந்ததுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி சுயம்புவா வளர்ந்துகிட்டு இருக்காரு. பட் சுயம்புவா வளர்ற ஆளை தான் அடிக்கிறதுக்கு பல முனைகள்லேருந்து தாக்குதல் தொடர்ந்து அடிக்கிறாங்க, எந்திரிக்க முடியாத அளவுக்கு அடிக்கிறாங்க. அது இன்னைக்கு வரைக்கும் அடிக்கிறாங்க. அவருடைய அமரன் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு முன்னாடி வரையும் கொஞ்சம் அமைதியா இருந்துச்சு. அமரன் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே மீண்டும் அந்த பழைய ட்ரம் மூடி வச்சிருந்தாங்க பாருங்க, ஒரு ட்ரம், அந்த ட்ரம் ஓபன் பண்ணிட்டாங்க. ஓபன் பண்ணா உள்ள இருந்து ஒரு அழுக்கு கும்பலா வந்துகிட்டு இருக்கு. இந்த கும்பல் வேலையை என்ன, சிவகார்த்திகேயன் எந்திரிக்க கூடாது, அவன் எந்திரிச்சானா அடி அவனை. ஏன்டா உங்களுக்கு என்னடா பண்ணாரு அப்படின்னா, யார் தெரியுமா அப்படின்னு எந்த விஷயத்த தொடர்ச்சியா ஒருத்தர் மேல சொல்லிக்கிட்டே இருக்கீங்களோ அந்த விஷயம் உண்மையா பொய்யான்றதை தாண்டி அது நீர்த்து போயிடும். எல்லா இடங்கள்லயும் நடக்கிற விஷயம் தான் அது. இப்ப நீங்க அவர் படம் சரியில்லை விமர்சிக்கலாம், அவர் படத்துல ஷூட்டிங் ஸ்பாட்ல இவ்வளவு பிரச்சனை பண்றாரு, டைமுக்கு ஷூட்டிங் ஸ்பாட் போறதில்ல, இல்ல அவரால் பட்ஜெட் எகிரிச்சு, அவர் வந்து கோஆபரேட் பண்ண மாட்டேங்கிறாரு, பல விஷயங்கள் இந்த மாதிரி சிக்கல் இருக்கு, அடிப்படையில் தேதி கொடுத்துட்டு வரமாட்டேங்கிறாரு, அப்படிலாம் இருக்கு இல்லையா. இந்த மாதிரி விஷயங்கள் விமர்சிக்கலாம், தப்பு இல்லை. அதே நேரத்தில் படம் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அந்த படத்தை பார்த்துட்டு படத்தில் இதை விட பெட்டரா பண்ணியிருக்கலாம், இது விமர்சிக்கலாம். தனி மனித வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குல்ல, ஒண்ணுமே இல்லைங்க. நாளைக்கு பார்த்தேன், நான் ஒரு குழந்தையோட ஒரு போட்டோ போடுறாரு, என்னுடைய குழந்தைக்கு இதுதான் பேர் அப்படின்னு சொல்லி ஒரு போட்டோ போடுறாரு. போட்ட உடனே கீழே வந்து கமெண்ட், அடுத்து உடனே இமீடியட்டா அந்த போட்டோவை போட்டு பல பேர் பேசுறாங்க, குடும்பத்தோட சந்தோஷமா இருக்காராம். ஏன்டா உங்களுக்கு ஏன்டா வைத்திருச்சல், இது என்ன மாதிரி மனநிலைன்னு எனக்கு புரியவே இல்லை. நீங்க அவருடைய ஃபேமிலி அவருக்கான ஒரு விஷயம், அதை தாண்டி சினிமாவை விமர்சிங்கன்னு சொன்னா அதை விட்டுட்டு தனி மனித விமர்சனம் ஜாஸ்தியா வரும்போது அதெல்லாம் தாண்டி தான் அமரன் வந்து நிக்குது. இப்ப அமரன் வந்து ஜெயிக்குமா ஜெயிக்காதான்றதெல்லாம் படம் வெளியில வந்து ஆடியன்ஸ் பார்த்த பிறகுதான் ஓகே ஆகும். பட் நம்ம காத்திருப்போம். இந்த தனி மனித தாக்குதல் பண்ணுகிற யாரா இருந்தாலும், அது எஸ்கேன்னு சொல்ல வரல, நிறைய நபர்களுக்கு இருக்கு, தனுஷ் இருக்கு, எல்லாருக்குமே இருக்கு. ஆனா அதுக்கு அதை தாண்டி இப்ப இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, எஸ்கேவை காலி பண்ற வேலையை தனுஷ் தான் செஞ்சுட்டு இருக்காருன்னு ஒரு கூட்டம் கிளம்பிட்டு இருக்கு. பட் தனுஷ் தான் சொல்றாரா அப்படின்னு யாருக்கா தெரியுமா, தெரியாது. ஆனா ஏன் தனுஷ் மேல அந்த பிரச்சனைகள்லாம் வைக்கப்படுது அப்படின்னா, ஆரம்ப காலகட்டத்துல இது நிறைய இருந்துச்சு, உண்மையாவே இருந்துச்சு. ஆரம்ப காலகட்டத்துல தனுஷ் சொல்லி செய்யல, தனுஷ் கிட்ட ஒரு நல்ல பேர் எடுக்கணும்னு ஒரு கூட்டம் இருக்கு, ஆதாயம் அடைவதற்காக. இப்ப எந்த நடிகரும் என்னை பத்தி மட்டும் பேசுன்னு சொல்லுவாங்க, ஆனா என்னை பத்தி மட்டும் பேசு அவனை காலி பண்ணுன்னு சொல்லி எந்த நடிகரும் சொல்ல மாட்டாங்க. பட் அப்படி சொல்றதுக்கான சாத்தியம் ரொம்ப குறைவு, ரொம்ப கேவலம்.
அப்படி பண்ணுகிற நடிகர்கள் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆனா இங்க ஒரு கூட்டம் என்ன பண்ணா, ஒரு நடிகரோட நெருக்கம் ஆகிறதுக்காக இன்னொரு நடிகரை காலி பண்ணா இந்த நடிகர் நம்மளை கூப்பிட்டு பேசுவாங்க, இந்த நடிகரால் நமக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு டெம்ப்ளேட்டை வச்சுக்கிட்டு இன்னாருடைய ஆதரவாளர் அப்படின்னு சொல்லி ஒரு அடையாளம் வந்து எடுத்துக்கிறாங்க. இப்ப நாம உதாரணத்துக்கு ஏதோ ஒரு விஷயத்த நம்ம வந்து நியாயமா பேசினா கூட இவங்க வந்து அவங்களுக்காக பேசுறாங்கன்னு சொல்ற இருக்கு இல்லையா, இது என்ன பண்ணுவீங்க நீங்க? புரியுது. இல்ல குறிப்பா சொல்லணும்னா சூர்யா அவர்கள் வந்து விஜய் இடத்துக்கு ஆசைப்படல, அதுல இருந்து அதை எடுத்துக்கலாமாண்ணே? தாராளமா நீங்க விஜய் இடத்துக்குன்னு இல்லம்மா, நான் சிம்பிள் சொல்ல வரேன். நான் விஜயை விட மிகப்பெரிய இடத்துக்கு கூட சூர்யாவால போக முடியும். ஏன் இந்த வார்த்தையை சொல்ற அப்படி? அதுக்காக விஜய் மட்டம் தட்டியோ விஜய் குறைத்தோ நான் சொல்லல. விஜய் தன்னுடைய அந்த நடிப்பு கேரியரை இதோட நிறுத்திக்கிறார். புரியுதுங்களா? இது வரைக்கும் அவர் பண்ண படங்கள், இனிமேல் பேசப்படுகிற விஷயங்கள் என்னவா இருக்கும்னா இதுவரையும் அவர் பண்ண படத்தை பற்றி தான் பேசிட்டு இருப்பாங்க. ஆமா, புதிய பரிணாமம், புதிய ட்ரை பண்ற விஷயம், புதிய முயற்சின்றது இருக்காது. அப்ப சூர்யா புதிய முயற்சி பண்ணிக்கிட்டே போயிட்டே இருந்தாருன்னா இவரோட பெட்டரா பண்ணுவார். இப்ப சம்பளத்துல வந்து சொல்லுவாங்க இல்லையா, ரஜினிகாந்தை விட அதிக சம்பளம் வாங்கிட்டார் விஜய்ன்றாங்கல்ல. ஆனால் அந்த அனுபவம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அவர் பண்ண 75 இப்ப வரைக்கும் பண்ண சாதனைகள்ல விஜய் நெருங்கவே இல்லை. ஆனா இதை சொன்னா விஜய் ஆதரவாளர்கள் கோவப்படுவாங்க. உண்மை அதுதான். நம்ம அதனால ரஜினிகாந்தையும் குறைச்சு மதிப்பிடல, விஜயும் குறைச்சு மதிப்பிடல. உண்மை கலை யதார்த்தம் என்னன்னா இவர்கள் அவருடைய இடத்தை நிறுத்திக்கிறாங்க. நாளைக்கு வந்து விஜய் அரசியலுக்குள்ள வந்துட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி ஓடும் போது ஒருவேளை மக்கள் வந்து விஜய் ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவருக்கான இடம்னு வேற ஒரு விஷயம் வரும்போது சினிமா விட்டுட்டு அரசியல் பேசுவாங்க. அரசியல் அவர் என்ன செய்யறாரோ அதை குறித்து விவாதங்கள் வரும். இப்ப எம்ஜிஆர் வந்து நடிக்கிற வரைக்கும் நடிகர்னு பேசிட்டு இருந்தாங்க. நடிகர்கள் வந்து ஒரு அரசியலுக்குள்ள வந்துட்ட பிறகு அரசியல்ல அவர் என்னென்ன சாதனைகள் பண்ணாருன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அவர் வந்து புரட்சி தலைவர்னு ஒரு அடைமொழியோட காலத்துக்கும் அவரால் இன்னும் கிராமங்கள்ல போனீங்கன்னா அவர் உயிரோடு இருக்காருன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. வயசான பெருசுங்கிட்ட எல்லாம் போய் கேட்டீங்கன்னா மவராசன் நல்லா இருக்காரா அப்படிதான் கேட்பாங்க. என்ன ரீசன்னா அப்படி ஆழமாக பதிந்து போயிருக்காரு. அவர் நம்ம ஆளே கிடையாது, தமிழாலே கிடையாது அவர். ஆனாலும் தமிழ் மண்ணில் அசைக்க முடியாத இடத்த உட்கார்ந்துருக்காரு எம்ஜிஆர் அப்படின்னா அதற்கு அவர் செய்த செயல்கள் தான். அது நாளைக்கு அது வந்து இவருக்கும் நடக்கலாம், செய்தார்னா நடக்கலாம். சினிமாவில் வந்து இன்னைக்கு இவர் இந்த இடத்தை நிறுத்திக்கிறாருல்ல, தொடர்ந்து இவர் நடிச்சுக்கிட்டே இருக்காரு வச்சுங்களேன், காம்படிட்டரா ஓடிக்கிட்டே இருக்காரு. இவர் ஒரு படம் கொடுப்பாரு, அவர் ஒரு படம் கொடுப்பாருன்னா விஜய் அஜித், நாளைக்கு வந்து அஜித் வந்து இப்போ இந்த படம் கொடுத்துட்டாரு, திடீர்னு அஜித் வந்து தன்னுடைய கேரியர் இனிமே படம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அஜித் அந்த இடத்துல நின்றுவாரு. எல்லாருக்கும் அதான் வரும். அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அடுத்த கடத்துக்கு ஓடுவாங்க. நம்ம உண்மையை சொன்னாலும் நம்மளை என்ன ட்ரோல் அடிப்பாங்க, இவர் வந்து அன்னார் ஆள் அப்படின்னு அடையாளப்படுத்துறால ஒன்றும் பண்ண முடியாது. சரி, தீபாவளிக்கு விடாமுயற்சியும் அமரனும் மோத வாய்ப்புகள் இருக்கானே, விடாமுயற்சி முடிஞ்சிருச்சு, எந்த நிலையில இருக்க போது? அவங்க தீபாவளி அமரன் வந்து சொல்லிட்டாங்க, அவங்க தீபாவளிக்கு சொல்லிட்டாங்க, அமரன் சொல்லிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச விடாமுயற்சி வருமானு கொஞ்சம் சந்தேகம் தான். ஏன்னா ஷூட்டிங் முடிஞ்சாலும் மற்ற வேலைகள் இருக்குல்ல, அதுல வந்து நிச்சயமா சிஜி ஒர்க் நிறைய இருக்கும். ஏன்னா அவர் ஆக்ஷன் நிறைய இருக்கு இல்லையா, ரோப் நிறைய போட்டிருப்பாங்க, அதெல்லாம் ரிமூவ் பண்ணணும், ஏகப்பட்ட வேலைகள் இருக்கும். போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து பயங்கர வேலை செஞ்சிருப்பாங்க, செய்யணும். அந்த இப்போ இந்த மாசத்துலேருந்து இன்னும் இருக்கிற 2-3 மாசத்துக்குள்ளே அதெல்லாம் முடிக்க முடியுமா அப்படின்றது என்ன, எவ்வளவுதான் வேகமாக ஓடினாலும் அது பண்ண முடியுமான்னு கொஞ்சம் கஷ்டம் தான். என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஓகே, அது சந்தேகம் தான். அதையும் பொறுத்து வந்து பார்ப்போம். ரொம்ப நன்றிண்ணே. வழக்கம் போல நிறைய விஷயங்கள் இன்னும் நிச்சயம் சந்திக்கிற உழந்து எடுப்பினாலும்